Taste the Daily. வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் சரி செய்யாவிட்டால் அதிமுக நீதிமன்றத்திற்கு செல்லும் என கழக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் எச்சரித்தார். விழுப்புரம் தெற்கு நகர அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் மகாராஜாபுரத்தில் நடைபெற்றது. நகர செயலாளர் பசுபதி தலைமையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான சி வி சண்முகம் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் திமுகவிடமிருந்து ஸ்டாலினிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். கூட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான பாலமுருகன், கடலூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் நந்தகோபால், மண்டல இணை செயலாளர் ஜெகதீஸ்வரி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். குடும்ப அரசு ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொடுக்குறாங்க. யாருக்காக ஒரே குடும்பம் வாழ்வதற்காக இன்னைக்கு உதவி ஆட்சி நடத்தி இப்ப சொல்லுவான் அதை தரேன் இதை தரேன். 3 மாசம் ஆட்சி ஓட்டு போடும்ல, இதை தரேன் அதை தரேன், எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் தரேன், எல்லாரும் லேப்டாப் தரேன் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் சொல்லுவாரு. இந்த 4 வருஷம் எங்க போயிட்டாரு, எங்க போனாரு, மீண்டும் ஓட்டு வரணும் எல்லாம் சொல்லுவாரு. ஆக இதையெல்லாம் நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து இந்த ஆட்சி தூக்கி எறிவதற்கு நாம் பாடுபட வேண்டும். 54 மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விளாங்குடி பகுதியில் புதிதாக கட்டமைக்கப்பட்ட நியாய விலைக் கடை மற்றும் அங்கன்வாடி மையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு நியாய விலைக் கடை மற்றும் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமீபத்தில் அதிமுக வழக்கறிஞரை விசிகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தாக்கிய சம்பவத்தை குறிப்பிட்டு விசிக வன்முறை இயக்கத்தோடு சேர்ந்து விட்டதாக விமர்சித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சகோதரர் திருமாவளவன் நல்லா தான் இருந்தார், சமீப காலமாக இது மாறிட்டாரு. அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் வேகமானவங்க. அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணுன்னா அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க. அதுக்குள்ள நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணுன்றது தான் அவரு ஆனால் விஜய் சொல்ற, விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்றாரு. தன்னுடைய கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவரு கண்டிக்க வேண்டியது அவர் கடமை. ஆனா சேர்ந்த இடம் அப்படித்தானே இருக்கும். திமுக எப்படியா அதுதானே அது.